வாங்கிக்க. எனக்கு சீரகம் வாங்கிக்க. வா, ஆசைப்பட ஒரு 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 விஷயம் இல்லை, அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம மேற்கொள்ளமானே. இந்த மலை இன்னும் இருக்கு சின்னதா. ஆமாம், அதில் இருக்கு. இந்த முன்னாடி ஆலமரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மலை ஏறுவோமே. இந்த இருக்காரு அதே சுப்பா, ஆலமரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மலை ஏறுவோமே, அந்த மலையா? இந்த பழி எங்கே இருப்பாங்களே அந்த மலையா? இந்த இருக்குல்ல, இந்த குட்டி மலை இருக்குல்ல. ஆமாம், இதுலேயே இருக்கு. நீ அந்த போட இங்கனக்குள்ளேயே இருக்கா? இங்கே இருக்கு. இனி பசா உனக்கு கிடைச்ச தவறி யாரு கிடைக்கும்? மினி பஸ் கிடைச்ச தவறி யாரு கிடைக்கும்? இனிமே வரைக்கும் போனானா இதை பாய் நம்மளா முடிஞ்சா செய்வான். என்ன இது சாதாரண படம் இல்லமான. இங்க இருந்து கிட்டத்தட்ட தேங்க இருக்காரு. ஆமா, இவ்வளவு தூரம் போக உள்ள. நீங்க உள்ள போயிருக்கீங்களா? இவரெல்லாம் போனதில்ல, நான் போயிருக்கேன். ஏய் உள்ள சும்மா சொல்றாங்க, அதான் போனது கிடையாது. கிட்ட போயிருப்பாப்ல, அந்த வாசத்தை போனது கிடையாது. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. இப்படித்தான் போனேன். இவ்வளவு தூரம் போன முடியாமானே. எவ்வளவு தூரம்? இங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து போனோம். உள்ள அப்படின் தான் இப்படித்தான் போனோம். உள்ள எது இருக்காதா? என்ன அதான் உனக்கு அறுவாச்சி வச்சிருக்குல்ல. வாருவாங்க. எவ்வளோ இருக்குடா வவ்வாலா? அது ஒன்றும் இல்லை, பாம்பு கிம்பு கிம்பு ஏதாவது வந்துடாம. வராமானே, நான் தான் முன்னாடி வைப்பறேன், நீ தானே பின்னாடி வைப்பற. உனக்கு தான் எங்கள் அப்பா வர போகிறோம். இப்போ நேற்று ஒன்று இப்போ இது பண்ணேன். நேற்று ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னண்டா, இந்த ஒரு கோட்டை வாங்கி கொடுத்துரு. கோட்டா? ஏய் ஆமாடா, எனக்கு தேவையில்லை. எனக்கு காசு நேற்றுப்பா நேற்று கேளு. எனக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணி எனக்கு தெரியும். அவருக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. புரியுதா? எனக்கு வேணாம். நேற்று இவருக்கு நம்ம யார் என்ன ராசா வழிய ராசா வழிய ராசா அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த அந்த கோயிலை காட்டு. அந்த அந்த கொஞ்சம் வசதியாக இருந்தா சிவா எனக்கு தெரியும் சிவா. சிவா இப்போ சிவா வேலை இல்லை, என்ன எனக்கு தெரியல. சிவா இப்போ அந்த அங்கே மலை இருக்குல்ல, அந்த மலை வந்து என்னமோ இந்த ராசா அவங்க தாத்தா இருக்கார்ல, ராசா அந்த பழி ராசா, அவங்க தாத்தா காலத்தில் அந்த மலையில் தேன் எடுக்கணும்னாங்களாம். அந்த தேன் எடுக்கும்போது சொல்கிறேன். ஏய் அப்படியே போய் அப்படியே இறங்கிட முடியாதா? இப்படி 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 பண்ணுமா? இது முள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் போய் என்ன வச்சு போய் கூட தோட்டம் ஆயிடுச்சா? அது அப்போ இருந்தே இருக்குது இந்த தோட்டம். இந்த தோட்டம் அப்போ இருந்தே இருக்கு. இப்போ நான் தெரியும் என்ன நான் இந்த 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 முந்திரி காட்டுக்குள்ளே நாங்கள் வந்து முந்திரி பழம் பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய மரம் இருக்குமே, இளநி மரம். காடு இந்த மாதிரி இருக்கும். முந்திரி தோட்டம் வந்து துல்லியமாக போடுறது என்ன இருக்குப்பா? முந்திரி யாரு இப்போ இது தோட்டம் அவங்கதா? முதலடா வித்துட்டாங்கல்ல துல்லியமா. ஒரு மலை, அந்த மலை இதுக்கு அப்படியே ரவுண்டாக இருக்கும். ரவுண்டா? நீ எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம இதை அவ்வளோ இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம். பார்க்கலாம் போகலாம். இல்லை சார்ப்பா, நான் ஒன்று படித்தேன். அது என்ன தெரியுமா?
பாண்டிய நாட்டுடைய இளவரசி இருக்காங்கள்ல, இளவரசிக்கு ஒரு நோய் வந்துருச்சாமா. அந்த நோய்க்கு மருந்து எங்கேயுமே கிடைக்கலையாம்மா. அப்போ நம்ம பொதிகை மலைன்னு சொல்லப்படுற இந்த பொதிகை மலையில் தேடிருக்காங்க. இந்த பொதிகை மலையில் அகத்தியராலேயே வந்து அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலையாம். பொதிகை மலைனா உண்மையாக எனக்கு தெரியாது. பொதிகை மலைன்றது இதே. பொதிகை மலையில் ஒரு மலையில் நம்ம வருஷகிரி மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ வருஷநாட்டு மலைன்னு சொல்லுவாங்க, வருஷகிரி மலைன்னு சொல்லுவாங்க. பாண்டியருடைய போர்க்களம், பாண்டியர் வந்து போர் சொல்லி கொடுக்குற இடம் இது. இந்த இடம் வைகை ஆற்றங்கரையில் பாண்டியர் போர் சொல்லி கொடுக்குற இடம். இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுது. முடியாது இல்லை சிவா, இந்த சிவா இப்போ கேளுங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குகை இருக்குன்னா, அந்த காலத்தில் இப்போ நம்மள யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். அந்த காலத்தில் யாரும் பண்ணியிருக்காங்க அந்த குகையை. அந்த மாதிரி குகை பண்ணி ஆள் தங்கணும்டா எவ்வளோ பெரிய எவ்வளோ சொன்ன பார்த்தியா, அது வாங்கிட்டு வந்துருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம அடுத்து. இல்லை கண்டிப்பாக நான் அப்படி பண்ணவே மாட்டேன் சிவா. இல்லை நான் அப்படி பண்ணேன்னா இப்போ நான் அடுத்து வந்து நான் வந்து இப்போ உங்கள் கூப்பிட போய் நான் அது பண்ணிட்டு பாருங்க. அடுத்த டைம் உங்களை கூப்பிட்டு போகும்போது தெரிஞ்சிருக்கும்ல. உன்னோட ஆச்சரியத்தை நீ பாடுறா. இப்போ வந்து என்னடா நம்ம ஊருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி போகாத இடமா பயங்கரமாக இருக்கா. இல்லைப்பா, அப்படிதான் வந்து இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த கணேச மாமா தோட்டத்துக்கு மேலே இருக்கிற கோயிலை சொன்னாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்கும்ட்டு கோயில். இல்லை எனக்கு அந்த இடத்துல போனே புல் எடுத்துருச்சு. தூண் இல்லை. இப்போ அங்கே நான் அந்த கோயிலை பார்த்தேன்ல. இப்போ அத்தனை அவன்கிட்ட காமிச்சேன் சித்திக்கிட்ட. அதே தாளப்பர் கோயில் இருக்குல்ல, அங்கே போனேன் எனக்கு புல் எடுத்துருச்சு. அப்போ அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அங்கேருந்து முன்னாடி வந்து மண் எடுத்து போயிருக்காங்க. சாமியை கும்பிட்டு கைப்பிடி மண் எடுத்து போயிருக்காங்க கோயில் கட்டுறதுக்கு. அவன் யாருன்னு விசாரிக்கணும். சொல்கிற இந்த கட்டு இது நீங்கள் சொல்கிற அந்த கட்டுக்குன்னு என்னது? இல்லை அப்படியே என்னன்னு சொல்லுங்க. கட்டுக்கொடின்ற ஒரு மூலிகை வர்த்தம். மூலிகை மருந்து. ஆமாம், அது வந்து நல்லா பிரசஞ்சு வச்சோம்னு வச்சுக்கா ஈரல் மாதிரி ஆயிரும். ஆட்டு இருக்குல்ல, ஆமாம், அது மாதிரி கெட்டி ஆயிரும். அது அந்த மருந்து வெறுவத்தில் சாப்பிட்டோம்னா வெறுவத்தில் சாப்பிட்டோம்னா அந்த அல்சர் புண்ணு அது இது 1000 விஷயங்களுக்கு அந்த மருந்து உபயோகமாகும். 1000 விஷயங்களுக்கு 1 2 கிடையாது. மலட்டுத்தன்மையை நீக்கிற சக்தி கூட இருக்குடா. அந்த பேர் என்ன? கட்டுக்குடிக்கு மலட்டுத்தன்மையை நீக்கிற சக்தி கூட இருக்கு. மழை விளையாடி சொல்ல உண்மையை சொல்கிறேன். ஓகே சார், ஒரு நாளைக்கு அதையும் காட்டுங்க. இப்போ தான் தாண்டி வந்தேன். சரி வாரம் காட்டுறேன். சரி, குடியிருந்து இலையவே காட்டுறேன். ஒரு கண்ணு முன்னாடியே கசிக்கு அது எப்படி ஈரல் ஆகுது மட்டும் பாரு. நீரில் மாதிரி ஆகும். இலையை நல்லா கசிக்கி விட்டோம்னாக்க அப்படி ஈரலாகவே ஆயிரும். ஈரல் மாதிரி ஆயிரும். ஈரல் மாதிரியே கட்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். உடல் புண்ணு, குஷ்டத்தன்மை, மலட்டுத்தன்மை, உருவாக்கம் போக்குது. தேவையில்லாத ரத்தம் இருந்தாலும் அது காலி பண்ணிடும். தேவையில்லாத ரத்தம் உடம்புல ஹெச்ஐவிக்கு மருந்தாக இருக்குமோ? ஹெச்ஐவிக்கு மருந்து இல்லைடா. ஹெச்ஐவிக்கு வேணாம் மருந்து. சபா ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் இந்த ஹெச்ஐவி நோயே கிடையாது. எதுக்காக தெரியுமா? இந்த ஹெச்ஐவி நோய் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. ஏதாச்சும் சொல்கிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி பிள்ளை 2 பிள்ளை பார்க்குறதுக்கு முக்குறாங்க. அன்னைக்கு என்னைக்கு நம்ம தாத்தா பாட்டன் காலத்தில் அடித்தா 5 பிள்ளை 6 பிள்ளை 10 பிள்ளை 11 பிள்ளை. அப்போ கேட்பாங்களாம்மா, என்ன கேட்பாங்க தெரியுமா? உனக்கு எத்தனை ஊருக்கு எத்தனை கேட்பாங்களா புள்ள.
ஊருக்கு ஏற்றனா பொம்பளை பிள்ளை ஏற்றனா உனக்கு ஏற்றனா ஆம்பளை பிள்ளை ஏற்றனா அப்படி கேட்பாங்களா? இப்போ 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 குழந்த பிறந்துச்சா வேறு இருந்துச்சா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படி இது பண்ணியும் ஹெச்ஐவி யாருக்கும் வரல. அதுக்கான ஹெச்ஐவி வந்துருந்துச்சுன்னா தமிழ் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பான். இந்த வெள்ளைக்காரங்க வந்தது இந்த ஹெச்ஐவி நோயை பரப்பி நம்ம நாடு நாசமாக்கிட்டாங்க. ஆமாம், உள்வாங்கி 1000 மியூசிக் போடுறது ஜீரோ இருக்குல்ல, ஜீரோ 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 இருக்குல்ல, கண்டுபிடிச்சது யாரு? தமிழில் ஜீரோ இருக்கு. தமிழ் என்ன? தமிழில் ஜீரோ பூஜ்ஜியத்துக்கு தமிழில் என்ன? இது எப்படி சொல்லுப்பா? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? வேல் முருகன், வேல் வச்சுருக்க முருகன், அந்த மாதிரி முருகன் மாதிரி இருக்கணும் அப்படி தானே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. உங்கள் பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? அது மாணிக்கு பூஜ்ஜியம்ன்றோம்ல தமிழில், அதுக்கு என்ன? ஜீரோ கிடையாது, பூஜ்ஜியமும் கிடையாது, கிடையாது. தமிழில் சொல்லுங்க. ஜீரோவுக்கு தமிழில் பால்னு அர்த்தம். பால். புரியுதா? என்னதுவா? பார்த்து வாடா, பிடிச்சி வாடா. ம், அதை விட முதல் இங்கே வா, ரெண்டாவது பார்த்துவோம். பிடிச்சிக்க அப்படி. அதான் நீ போங்க, நீ போங்க, இறங்கிடு. விழுந்து விடாதே, போங்க போங்க, தகர்ந்து விடாதே. வாடா, நீ போங்க, நான் வந்துடுவேன். பிடிச்சி வா. போங்க போங்க, நீங்கள் போய்க்கே இருங்க, நான் பின்னாடி வந்துக்கே இருப்பேன். பார்த்துட்டு போடா. இதே குகையா? இது இல்லைடா. இன்னும் போகணுமா?